விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. சீகல்ஸ் ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் நேரடியாக விலைக்கு கேட்கவில்லை, அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம். அடுத்த 3 நாட்கள் புதுச்சேரியில் கனமழை பெய்யும், இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆற்றில் மூழ்கிய பள்ளி மாணவர் சடலமாக மீட்பு, புதுவையில் சோகம். இனி விரிவான செய்திகள். அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறதா. இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். சீகல்ஸ் ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் நேரடியாக விலைக்கு கேட்கவில்லை என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம் அளித்துள்ளார். சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றில், அரசின் சீகல்ஸ் ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை என்றார். அவருடன் வந்த உள்ளூர் நபர்தான் ஹோட்டல் விற்பனைக்கு வருவதாக தெரிவித்ததாகவும் அப்போதே அதை தான் கண்டித்ததாகவும் கூறினார். அரசின் சொத்தை யார் நினைத்தாலும் விற்க முடியாது என்றும் அப்படி யாராவது கூறினால் நம்ப வேண்டாம் என்றார். இயக்குனர் தன்னிடம் கலை நிகழ்ச்சி நடத்த இடம் பார்க்க வந்ததாக கூறியதாகவும் அதற்கு அரசின் 2 கலையரங்குகள் இருப்பதை தான் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அரசு விதிகளுக்கு உட்பட்டு வரிகளை செலுத்தி நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என்று மட்டும்தான் அவரிடம் தான் கூறியதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி, சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன். அரசாங்க இடத்தில் பெரிய மைதானத்தில் நடத்துவதற்கான அனுமதி கேட்டால் அதுக்கான கட்டணங்களை வரி மற்ற விஷயங்களில் சேர்ந்து கொடுக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதை நாங்கள் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று சொன்னேன். அதை கேட்டுவிட்டு புதுச்சேரியில் இருக்கிற 2 இடங்களில் 3 இடங்களில் இடத்தை தேர்வு செய்வதற்காக சென்றார். இதுதான் நடந்தது. அவர் நேரடியாக இடத்தில் நிச்சயமாக அது பேசவில்லை. ஆனால் அவர் கூட வந்த உள்ளூரில் இருந்த ஒருவர் அந்த சப்ஜெக்டை பேசினார். அடுத்த 3 நாட்கள் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவானது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்நிலையில் புதியதாக உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது. இதன் தொடர்புடைய சுழற்சியானது சராசரி கடல் மட்டத்தில் இருந்து 5.8 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் கனமழை மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆற்றில் மூழ்கிய மாணவர் 3வது நாளில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பெய்த மழை மற்றும் அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட வெள்ள நீர் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் லியோ ஆதித்தன் என்பவர் அவரது நண்பருடன் குளிக்க சென்றுள்ளார். மாணவர் லியோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார். 3 நாட்களாக திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் படகு மூலம் தீவிரமாக லியோவை தேடி வந்தனர். 3ஆம் நாள் தேடுதலுக்கு பிறகு திருக்கனூர் பகுதியில் உள்ள செல்லிப்பட்டு படுகை அணையில் பள்ளி மாணவர் லியோ ஆதித்தன் உடல் ஒதுங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருக்கனூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர்.
இதனைத் தொடர்ந்து போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு பள்ளி மாணவன் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதனால் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கை விடப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் கடற்கரை ஓரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாகவும் பெஞ்சல் புயலில் இருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த 1 மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் 20 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்று கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி போலீசார் பேண்ட் வாத்தியம் இசைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாலை விபத்துகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அதிக அளவில் தலையில் அடிபட்டு உயிரிழந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவு போலீசார் கடந்த 1 ஆண்டு காலமாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வந்தனர். இதனிடையே புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதில்லை. இந்நிலையில் வருகின்ற 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்ற 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணியும் விதமாக போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேண்ட் இசை வாசித்தும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ரோஜாப்பூ மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். புதுவையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்படுகிறதா. புதுச்சேரி கடற்பகுதிகளில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு மீனவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரஜினி ஃபவுண்டேஷன் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல காட்சியளித்தது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலம் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரிக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தினர் வழங்கினர். இதற்கான நிகழ்ச்சி அண்ணா சாலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் ஜோதிகுமார், கோபி, காமராஜ், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, பெட்ஷீட், வேட்டி சேலை, பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
புதுவை ஐயங்குட்டிபாளையம் பகுதியில் அருள்மிகு மார்க்கண்டேய திருமடம் அமைந்துள்ளதா. இந்த திருமடம் சார்பாக ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் மாட வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக பெரியநாயகி அம்மனுடன் அரசலீஸ்வரர் மாட வீதி வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மார்கழி மாத இறுதி வரை இந்த மாட வீதி உலா நடைபெற உள்ளதா. இதற்கான ஏற்பாட்டினை புதுவை ஆதீனம் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். பந்தனை வந்தறுத்தார் அவரும் பலரும் பயுரக அது இவன் திருவுரு இது அவன் எனவே கருணையும் நீயும் அவனில் புகழ்ந்தமை. ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் பாரதியார் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி ஏற்புரையாற்றினார். ஆசிரியர் சத்யபாமா வரவேற்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார். தலைமை விருந்தினராக திருக்கைலாச ஸ்ரீ கந்த பரம்பரை வாமதேவ ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமடம் திருமங்கலம் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர் ஓவியர் இதழாசிரியர் பாரதிவாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் பாரதியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பாரதி பிறந்த எட்டயபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபாட்டு அம்மண்ணுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது. பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆஷ்துரையாகவும் மாறுவேடம் அணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழாவில் பங்கேற்றனர். சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7150 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணா திடலில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. சீகல்ஸ் ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் நேரடியாக விலைக்கு கேட்கவில்லை, அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம். அடுத்த 3 நாட்கள் புதுச்சேரியில் கனமழை பெய்யும், இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆற்றில் மூழ்கிய பள்ளி மாணவர் சடலமாக மீட்பு, புதுவையில் சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.